வெல்கம் டு மிச்சுட்லா சமையல் அறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்டார்டர் ரெசிபின்னே சொல்லலாம். இது நம்ம வெஜிடபிள் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். இது மொறு மொறு உருளைக்கிழங்கு 65 ரெசிபி தாங்க. இதை எப்படி செய்யணும்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சுட்லா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு 65 ரெசிபி. அதுக்காக உருளைக்கிழங்குலாம் இந்த அளவுக்கு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சன்ன பீஸாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடும்போதும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறுமொறுன்னு நல்லா இருக்குங்க. இப்போ நான் அடுப்பில் ஒரு குக்கரில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். அது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இதில் சேர்த்திடலாம். நான் இன்னைக்கு தோலோட தான் போட்டிருக்கேன், அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லாவே இருக்கும். உங்களுக்கு தோல் பிடிக்காதுங்கிறவங்க தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு காமிக்கிறேங்க. உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு முட்டையை ஒரு மிக்சி ஜாரில் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். இது கூடவே காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேங்க. இது கூட அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்திக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்திக்கிறேங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்குல பரட்டிக்கலாம். சைட் பை சைடு நம்ம உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு விசில் வந்தாலுமே வெயிட்டை பிடுங்கி விட்டுருங்க. பிடுங்கி விட்டு வெயிட் ரிலீஸ் ஆனானையும் நம்ம உருளைக்கிழங்குகளை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த மசாலா இதில் தடவி விட்டுறலாம். நம்ம இதில் முட்டை சேர்த்துறதுக்கு பதிலாக சப்போஸ் எனக்கு முட்டை பிடிக்கல அப்படிங்கிறவங்க தயிர் சேர்த்திக்கலாம். ஒரு பவுண்டிங்காக தான் நான் முட்டை சேர்த்திருக்கேன். இப்போ இதை மசாலில் உருளைக்கிழங்கோட நல்லா பரட்டி விட்டுறலாம். பரட்டி விட்டு காமிக்கிறேன். இப்போ பரட்டி வச்சாச்சுங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டும். நம்ம உருளைக்கிழங்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, மேகினேட் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு தேவையான எண்ணெய் சேர்த்திட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆன பிறகு நான் ஒவ்வொரு உருளைக்கிழங்கா இதில் சேர்த்திக்கிறேங்க. மொத்தமாக உருளைக்கிழங்க போடாமல் ஒவ்வொன்றா கொஞ்சம் சேர்த்திக்கங்க. உதுத்து விட்டு சேர்த்துனீங்கன்னா தான் அப்போ நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா மொத்தமாக பண்டல் மாதிரி விழுந்ததுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது, கிறிஸ்பியாக இருக்காது. இடையில ராவாக இருக்கும் மசாலா. இந்த மாதிரி தனித்தனியாக போட்டிங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காகத்தான். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் நான் அடுப்பில் சேர்த்திட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மட்டும் இப்படி திருப்பி விட்டுறேன். எல்லா இதையும் உருளைக்கிழங்கையும் திருப்பி விட்டுருங்க. அது அடுத்த சைடும் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நெக்ஸ்ட் சைடும் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. நம்மளோட மொறு உருளைக்கிழங்கு 65 ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது மதியான நேரத்தில் நீங்கள் ஷைடிஸாக சூடாகவும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப யம்மியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.